அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது எக்ஸலில் ஒரு சீட்டில் என்டர் பண்ணப்படுற டேட்டாவை அல்லது ஒரு டேட்டா என்ட்ரியை 2 சீட்டுகளில் எப்படி மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு சீட்டை நாங்கள் டேட்டாவை நார்மலாக என்டர் பண்ணி வைக்கிறதுக்கும் அதே போல் குறிப்பிட்ட அந்த டேட்டாவை ப்ராப்பராக எங்களோட தேவைக்கேற்றவாறு இன்னுமொரு சீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் எப்படி நாங்கள் அல்லது என்ன டெக்னிக்கை பாவிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நான் இப்போ உதாரணமாக 2 சீட்டை தெரிவு செய்யிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். ஒன்று டேட்டா என்ட்ரி ஃபார் ஃபுட் டெலிவரி, மற்றது வந்து டேட்டா என்ட்ரி ஸ்டோர் அப்படின்ட்டு சொல்லி போட்டு. ஸோ இப்போ இதில் டேட்டா என்ட்ரி ஃபார் ஃபுட் டெலிவரி என்ற குறிப்பிட்ட இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டில்ஸ்ன்றது நான் லிமிட்டடாக எடுத்திருக்கேன் எனக்கு தேவையான டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்கு. உதாரணமாக இதில் 9 ஃபீல்ட்ஸை எடுத்திருக்கேன். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 11 ஃபீல்ட்ஸை எடுத்திருக்கேன், 11 இருக்குது. அப்போ இதில் இப்போ வந்து இருக்கிற ஃபீல்ட்ஸ்கள் அதாவது அதிகமாக 2 ஃபீல்டு வர்றது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நம்பர், ஃபுல் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், மெத்தது, ஏஜ்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதே போல் இங்கே வந்து நம்பர், ஃபுல் நேம், ஃபுல் அட்ரஸ், மெத்தது, டேட் ஆஃப் பர்த். அப்போ ஏஜ் வந்து இங்கே இல்லை. ஸோ அப்போ இங்கே வந்து என்னன்ட்டு சொன்னால் எனக்கு இப்போ கேள்வி, இங்கே டேட் ஆஃப் பர்த்ன்ற குறிப்பிட்ட இந்த செல்லுக்குள்ள டேட்டா என்டர் பண்ணப்படும் பொழுது ஏஜை வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணப்படணும். ஸோ அப்போ இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபங்க்ஷனை எழுத வேண்டி இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் இந்த இடத்துல ட்ரிக்கை பாவிக்க வேண்டி இருக்கும். அதே போல் இப்போ இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஃபுட் டெலிவரி அட்ரஸ் இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குது, பேக்ஸ் பர் பர்சன் இருக்குது, கண்டக்ட் ஃபோன் நம்பர் இருக்குது, ஆர்டர் பேக் நம்பர் இருக்குது. அதே போல் இங்கே வந்து ஆர்டர் பேக் நம்பர் மற்றது இன்னும் ஒன்று இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது, டோட்டல் பேக்ஸ்ன்னு சொல்லி போட்டு. ஸோ இப்போ இந்த டோட்டல் பேக்ஸையும் வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் காண்றதுக்கு கால்குலேட் பண்ண வேணும். அதாவது கால்குலேட் பண்ண வேண்டாம். இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பேக்ஸ் பர் பர்சனால் பெருக்குனீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். ஸோ இதை வந்து குறிப்பிட்ட இந்த ட்ரிக்கின் அடிப்படையில் இந்த சீட்டில் வந்து எங்களோட டேட்டாவை நாங்கள் ஸ்டோர் பண்ணப்பட வேணும். அதாவது எங்கே இருந்தேன்னு சொன்னால் டேட்டா என்ட்ரி ஃபார் ஃபுட் டெலிவரி என்ற குறிப்பிட்ட இந்த சீட்டில் என்டர் பண்ண போகிற டேட்டா. ஓகே, இது ஒரு ட்ரிக் நான் இன்றைக்கு இந்த டியூட்டோரியலில் கொண்டு வர போகிறது. இன்னும் ஒன்று என்னென்னு சொன்னால் இதுவரைக்கும் நாங்கள் வந்து எந்த டியூட்டோரியலில் பார்த்துருக்குறேன், எங்களுக்கு தேவையான டேட்டா என்ட்ரி என்று வரும் பொழுது எல்லாத்தையும் நாங்கள் செல்ஸ்களையே நார்மலாக செலக்ட் பண்ணி டேட்டாவை என்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டாக அல்லது எங்களோட டேட்டா இலகுவாக என்டர் பண்ணுறதுக்காக ஃபோம் வடிவம் ஒன்றை கொண்டு வந்து குறிப்பிட்ட இந்த ஃபீல்டுகளுக்கு அந்த ஃபோம் வடிவத்தில் நாங்கள் டேட்டாவை என்டர் பண்ணுறதுன்னு ஊடாக எங்களோட குறிப்பிட்ட தேவைக்கேற்றவாறு இந்த குறிப்பிட்ட டேட்டா என்ட்ரி ஃபார் ஃபுட் டெலிவரி என்ற சீட்லேயும் டேட்டா என்ட்ரி ஸ்டோர்ன்ற சீட்லேயும் டேட்டாவை எவ்வாறு ஸ்டோர் பண்ணுறது சொல்லியும் இன்றைக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ உதாரணமாக வந்து நான் இங்கே இருக்கிற ஒரு டேட்டாவை வந்து இங்கே என்டர் பண்ண போகிறேன்ட்டு சொன்னால் இந்த என்டர் பண்ண போகிற டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக டேட்டா என்ட்ரி ஸ்டோர்ன்ற சீட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கு என்ன ட்ரிக்கை பாவிக்கலாம்னு சொன்னால் அதை முதலாவதாக பார்ப்போம். இப்போ உதாரணமாக நான் இங்கே என்டர் பண்ணுறேன் வந்து முதலாவது ரெக்கார்டு 0ன்னு சொல்லியும் ஃபுல் நேம் வந்து நான் இப்போ டெஸ்ட்டுன்னு சொல்லியும் எடுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இப்போ நான் ரெக்கார்டு வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட இந்த ரெக்கார்டை என்டர் பண்ணியிருக்கேன். அதே போல் ஃபுல் அட்ரஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லியும் டேட் ஆஃப் பர்த்தை குறிப்பிட்ட ஒரு டேட் உங்களுக்கு விரும்புகிறத டைப் பண்ணிவிட்டு அதே போல் ஃபுட் டெலிவரி அட்ரஸ் உங்களுக்கு தேவையானது அல்லது டெஸ்ட்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதுக்குள்ள எங்களுக்கு இப்போ தேவையான ஒரு பேசிக்கான ரெக்கார்ட்ஸை வந்து நாங்கள் இங்கே எடுத்துட்டு ரைட் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டேட்டா என்ட்ரி என்ற குறிப்பிட்ட இந்த சீட்டில் வந்து நாங்கள் ஏற்கனவே என்டர் பண்ணப்பட்ட சீட்டில் உள்ள ரெக்கார்ட்ஸை கொண்டு வரது எப்படி. இதுக்கு சரியான ஈஸி என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட இப்போ A3 என்ற இது குறிப்பிட்ட இந்த சீட்டில் A3 என்ற செல்லுக்குள்ளே வந்து டேட்டாவை கொண்டு வர போகிறீங்கன்னா அதுக்குள்ளே ஈக்குவலாக டைப் பண்ணுங்க. அதாவது டேட்டா என்ட்ரி ஸ்டோர்ன்ற சீட்டுக்குள்ளே நீங்கள் ஃபங்க்ஷன் எழுத போகிறீங்க. அதுக்கு முதலாவது ஃபங்க்ஷன் வந்து நம்பருக்கு ஈக்குவலாக டைப் பண்ணுறீங்க. ஈக்குவலாக டைப் பண்ணிவிட்டு அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் குறிப்பிட்ட நீங்கள் டேட்டா என்டர் பண்ண போகிற அந்த அல்லது என்டர் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த சீட்டை வந்து தெரிவு செய்யுங்க. 2 சீட்டும் வந்து உங்களுக்கு தெரிவாக இருக்கிறத வந்து தெளிவாக காட்டும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் குறிப்பிட்ட டேட்டா என்ட்ரி ஃபார் ஃபுட் டெலிவரி என்ற சீட்டில் A3க்குள்ளே அல்லது குறிப்பிட்ட அந்த நம்பரில் எந்த செல்லுக்குள்ளே இருக்கிற டேட்டா நீங்கள் அங்கே எடுக்க போகிறீங்களோ அதை தெரிவு செய்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டேட்டா என்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்டாவை இங்கே கொண்டு வந்து தரும். ஸோ இப்படியே வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கண்டினியூ பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் அதே ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ ஈக்குவல் குறிப்பிட்ட செல்லை என்டர் ஈக்குவல் குறிப்பிட்ட சீட் மற்றது செல் என்டர்
திரும்ப ஈக்குவல் குறிப்பிட்ட சீட் திரும்ப அதிண்ட செல் என்டர். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இதுக்குள்ளே நாங்கள் மேலதிகமாக ஃபங்க்ஷன் எழுத வேண்டியிருக்கு. இது என்ன ஃபங்க்ஷன் எழுத வேணும்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளே குறிப்பிட்ட இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கிற குறிப்பிட்ட டேட் ஆஃப் பர்த்துக்கான சரியான இயரை வந்து கொண்டு வரணும், அதாவது ஏஜை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். என்னென்னு சொன்னால் எக்ஸலில் நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனை வெளிப்படையாக காணையில் தான் நீங்கள் டைப் பண்ணி எடுக்கலாம். ஈக்குவல் டேட் டிஃப் அப்படின்ட்டு சொல்லி டிஃப்ரெண்ட்டுக்கு பாவிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டு சொல்லிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளை அப்படி காட்டணும். இதில் வந்து நீங்கள் முதலாவதாக என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இந்த டேட் டிஃப்ரெண்ட் பார்க்க போகிற டேட் ஆஃப் பர்த் இருக்கிற அல்லது டேட் ஆஃப் பர்த் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிற செல்லை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்க வேணும். கொடுத்துட்டு கமா வச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து எந்த குறிப்பிட்ட டேட்ல இருந்து எந்த டேட்டுக்கு பார்க்க போறீங்க. ஸோ எந்த டேட்டுக்கு பார்க்க போறீங்கடா இப்போ டுடே நீங்கள் என்ன செய்யலாம்டா அதுக்கு டுடேன்ற ஃபங்க்ஷனை வந்து பாவிக்கலாம். டுடே என்ற ஃபங்க்ஷனை ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் D3ல இருந்து டுடே மைனஸ் பண்ணப்பட்டு வார அந்த டேட்டாவை வந்து என்ன ஃபார்மேட்டில் பார்க்க போகிறீங்க. அப்போ இதில் ஃபார்மேட் டெக்ஸ்ட் இருக்குது. இப்போவும் ஏற்கனவே நாங்கள் ப்ரீவியஸான டியூட்டோரியல் நான் விளங்கப்படுத்தி இருக்கோம் ஃபார்மேட் டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி போட்டு. ஸோ இந்த டேட் ஃபார்மேட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இப்போ இயரை பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒய் என்று சொல்லி சொல்கிறது. ஸோ இந்த ஒய்ன்றதை வந்து நீங்கள் நார்மலாக டைப் பண்ணாமல் டபுள் கோட்டேஷன் மார்க்குள்ளே கொடுக்கணும். அதுக்கு இப்போ ஃபுல்லாக தேவைன்னு சொன்னால் கேபிட்டலில் கொடுங்க. கேபிட்டலில் சிங்கிள் பையை டபுள் கோட்டேஷன் மார்க்கில் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1999 2021 இப்போ கழிச்சிங்கன்னு சொன்னால் 21 வயசு சரியாக தரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்க. அதே போல் அடுத்த செல்லுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே எழுதின மாதிரி ஈக்குவல் இப்படின்னு சொல்லி நீங்கள் இதை கண்டினியூ பண்ண வேண்டி இருக்கும். அடுத்து வந்து இங்கே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டேட்டாவை கண்டினியூ பண்ணதுக்கு பிறகு டோட்டல் பேக்ஸை காணணும். இப்போ டோட்டல் பேக்ஸை காண்றது உங்களுக்கு ஈஸியாக விளங்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு ஒரு ஆளுக்கு எத்தனை பேக்ஸ் வந்து அங்கே கொடுக்கப்படுதோ அதை பெருக்கி விட்டிங்கன்னா சரி. ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யணும் இப்போ ஈக்குவலாக டைப் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஸ்ட்ரிக் திரும்ப பேக்ஸ் பர் பர்சன் என்டர். ஸோ 9 பேக்ஸ் வந்து மூன்று பிறகுங்கன்னா 9 டோட்டல் பேக்ஸாக வந்து சேரப்போகுது. ஓகே, இப்போ இங்கே வந்து கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட டேட்டா என்ட்ரி ஃபார் ஃபுட் டெலிவரி என்ற சீட்டில் என்டர் பண்ணப்படுற தரவை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அல்லது ஸ்டோர் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்டா இங்கே இந்த ஃபங்க்ஷனை ட்ராக் பண்ணி வைக்க வேணும். ஸோ இதுதான் டெக்னிக். இங்கே இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் அடுத்த சீட்டில் டேட்டாவை என்டர் பண்ணப்பட பொழுது இங்கே எடுத்துக்கொள்ளும். ஸோ அப்போ இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் இது எப்படி நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணலாம் ஒரே தடவையில். ஸோ இப்படி செலக்ட் பண்ணி குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் இப்படி ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே தடவையில் எடுத்துரும். செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இப்போ நீங்கள் உங்களோட தரவை வந்து நீங்கள் டேட்டா என்ட்ரி ஃபார்மில் என்டர் பண்ணலாம். ஓகே, டேட்டா என்ட்ரி ஃபார்மில் நான் வந்து இன்னும் ஒரு ட்ரிக்கை சொன்னேன்னு சொன்னால் இங்கே எக்ஸலில் வெளிப்படையாக இல்லாத ஒரு டூலை வந்து நாங்கள் பயன்படுத்த போகிறோம். ஓகே, அதை எப்படி பயன்படுத்துறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த எக்ஸலில் வந்து ஃபைல்ன்ற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள ஆப்ஷன் என்று சொல்லிப்பட்டு ஒரு டூலை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் என்ற டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த எக்ஸல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து வரும். இதில் உங்களோட டூலை வந்து நீங்கள் கொண்டு வரலாம் 2 இடங்களில். ஒன்று கஸ்டமைஸ் ரிபனில் குறிப்பிட்ட இந்த ரிபனில் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்னு சொல்லிப்பட்டு இங்கே நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல கொண்டு வர வேணும் அப்படின்ட்டு சொன்னால் டைட்டில் பாரில் குறிப்பிட்ட இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் கொண்டு வர வேணும்னு சொன்னால் குயிக் ஆக்சஸ் டூல் பாரை தெரிவு செய்யுங்க. இப்போ நான் கொண்டு வர போகிறது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரில். ஸோ இதை நான் தெரிவு செய்துட்டு அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் சூஸ் கமாண்ட்ஸ் ஃப்ரம் என்ற குறிப்பிட்ட இந்த ட்ராப் டவுன் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே காணப்படுற ஆல் கமாண்ட்ஸ் என்ற குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸலில் பயன்படுத்தக்கூடிய எல்லா கமாண்ட்ஸையும் வந்து இங்கே உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஸோ இந்த கமாண்ட்ஸில் நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இப்போ ஃபார்ம்ன்றதை தேட வேணும். ஸோ அதுக்கு வந்து எஃப் கீயை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் எஃப்ன்ற லெட்டரில் ஸ்டார்ட் பண்ண உள்ள அல்லது ஸ்டார்ட் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் தரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபார்மை தேடி ஃபார்மை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே இருக்குது ஃபார்ம். இந்த ஃபார்மை தெரிவு செய்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ன்னு சொல்லப்பட்ட ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்டா அட் பண்ணதுக்கு பிறகு ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் வந்து குறிப்பிட்ட இந்த ஃபார்மை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இங்கே இருக்குது.
ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேணும். என்னென்னு சொன்னால், இந்த ஃபார்ம் வந்து எக்ஸலில் ஏற்கனவே பில்டின், அதாவது அதுக்கண்டு சொல்லி சில அடிப்படையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், குறிப்பிட்ட இந்த ஃபார்ம் வந்து முதலாவது ட்ரோவை வந்து டைட்டிலாக எடுக்கும், அடுத்ததெல்லாம் ரெக்கார்ட்ஸாக எடுக்கும். அப்போ முதலாவது ட்ரோவை டைட்டிலாக எடுக்கிறதால நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நான் டிசைன் பண்ணியிருக்க மாதிரி டிசைன் பண்ண போகிறீங்கண்டா, அதாவது 2 ட்ரோவை வந்து கழிக்க வேணும். ஒன்று டேட்டா என்ட்ரி ஃபார் ஃபுட்ன்றது வந்து நான் ஹெடிங்காகவும், நம்பர், ஃபுல் நேம், ஃபுல் அட்ரஸ் என்று சொல்லப்பட்டு குறிப்பிட்ட இந்த ஃபீல்டுகளில் டைட்டில்ஸாகவும் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி எடுத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அடிப்படையாக வந்து ஒரு ரெக்கார்டை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களோட செல் பாயிண்டரை வைத்துட்டு தான் ஃபார்மை கிளிக் பண்ண வேணும். அப்போ அடிப்படையில் இவ்வாறு நீங்கள் டிசைன் பண்ணியிருந்தால் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு தான் செகண்ட் ரெக்கார்டுக்கு தான் நீங்கள் ஃபார்மில் ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ 2வது ரெக்கார்டை நான் என்டர் பண்ணுறதுக்காக இப்போ ஃபார்மை யூஸ் பண்ணலாம். இதை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ஃபார்மை வந்து நான் என்னென்ன ரெக்கார்டு, அதாவது இந்த ஃபீல்டுகள் வைத்திருக்கிறனோ அந்த ஃபீல்டோட எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபார்ம் டிசைன் பண்ணப்பட்டு தரும். அப்போ இந்த டிசைன் பண்ணப்பட்ட ஃபார்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் அங்கே என்டர் பண்ணிக்கணும் அது அனைத்தையும் இருக்கிறதோட எனக்கு எக்ஸ்ட்ராவாக பட்டன்ஸ் இங்கே தந்துருக்கு. அதாவது நியூ இருக்குது, டிலீட் இருக்குது, ரீஸ்டோர் இருக்குது, ஃபைண்ட் ப்ரீவியஸ் இருக்குது, ஃபைண்ட் நெக்ஸ்ட் இருக்குது, க்ரைட்டீரியா நான் கொடுக்கலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதுகளில் வந்து நான் இந்த ரெக்கார்ட்ஸை எத்தனையாவது ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அதில் எத்தனையாவதுல எந்த இடத்துல நான் இருக்கிறேன்றதை இங்கே கவுண்ட் பண்ணியும் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ என்னென்னு சொன்னால், புது ரெக்கார்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். நியூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா செல்ஸையும் கிரியேட் பண்ணி தரும், அதாவது பிளாங்க் பண்ணி தரும். அப்போ இதுக்குள்ள என்ன செய்யலான்னு சொன்னால், நீங்கள் இப்போ உங்களுக்கு தேவையான டேட்டா முதலாவது ரெக்கார்டு என்ன பண்ணுறீங்க, நம்பர் 1 ஃபுல் நேம் உதாரணத்துக்கு என்ன பண்ணுறீங்க, இப்போ குஹன் பிபி அப்படின்ட்டு சொன்னால் குஹன் பிபி என்று சொல்லி, அதே போல் அட்ரஸை உங்களுக்கு தேவையான ஒரு அட்ரஸை டைப் பண்ணுறீங்க. டேட்டை பார்த்து என்ன பண்ணுறீங்க, 10/10/1999 அப்படின்ட்டு சொல்லி, அதே போல் ஃபுட் டெலிவரி அட்ரஸ் உங்களுக்கு தேவையானது, மெம்பர்ஸ் 5 சொல்லி கொடுக்குறீங்க, பேக் பர் பர்சன் 1 சொல்லி கொடுக்குறீங்க. அதே போல் வந்து கண்டாக்ட் ஃபோன் நம்பர் என்ன நம்பரோ அவர் 2 அதை டைப் பண்ணுறீங்க. ஆர்டர்ஸ் பேக் நம்பர் வந்து உங்களுக்கு விரும்புகிற ஒரு பேக் நம்பரை வந்து கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் நியூன்றதை கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த நியூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியா இருக்குங்க, ஏற்கனவே உங்களோட டேட்டா வந்து நீங்கள் ஆட் பண்ணி இருக்கிறத. ஸோ இந்த ஃபார்மை பாவித்து நீங்கள் இப்போ இந்த டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவைக்கேற்றவாறு இலகுவான வழியில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. அப்போ இங்கே வந்து எக்ஸல் சீட்டிலே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும்ல, குறிப்பிட்ட இந்த ஃபார்மிலே இலகுவான வடிவத்தில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்டர் பண்ண இப்போ அடுத்த ரெக்கார்டை நீங்கள் என்டர் பண்ணி நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்டை என்டர் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட செல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தரும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இங்கே என்டர் பண்ண டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக அங்கே டேட்டா என்ட்ரி ஸ்டோர்ன்ற ஃபார்முக்கு எடுத்திருக்கா என்று சொல்லி பார்க்க போகிறீங்கடா. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு இலகுவாக இங்கே வந்து விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த உங்களோட ஃபங்க்ஷன் வேலை செய்திருக்குது 5 சொல்லி போட்டு, அதே போல் வந்து ஏஜுக்கும் ஃபங்க்ஷன் வேலை செய்திருக்குது இங்கே குறிப்பிட்ட இந்த ஏஜுக்கும். ஸோ இப்போ இதில் இந்த ரெக்கார்டில் வந்து ஒரு எடிட்டிங்கை செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாம், அல்லது இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதுன்னு சொன்னால் திரும்பவும் அந்த ரெக்கார்டில் நீங்கள் கர்சரை வைத்துட்டு கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை தரும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட் ரெக்கார்டுக்கு போகலாம். இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெக்கார்டு. ஸோ இந்த ரெக்கார்டில் தான் உங்களோட டேட்டாவை நீங்கள் எடிட் பண்ண வேணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யலாம்டா 97 சொன்னால் உதாரணத்துக்கு இயரை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா 97 சொல்லி டைப் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட இதில் நியூன்ற குறிப்பிட்ட இந்த இதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 97 வந்து இங்கே காட்டும். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு வந்து நீங்கள் திரும்ப ஒரு எடிட்டிங்கை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன செய்யலாம்டா ப்ரீவியஸுக்கு வரலாம். இப்போ ப்ரீவியஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் வந்து 97 இருக்கு, 99 சொல்லி மாற்றிட்டு நியூவை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அதை 99 வைத்துக்கொள்ளும். இப்போ உங்களோட ரெக்கார்டில் எடிட்டிங்கை முடிச்சிட்டிங்க, திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்களோட டேட்டா என்ட்ரி ஃபார்மில், அதாவது டேட்டா என்ட்ரி ஸ்டோர் ஃபார்மில் வந்து டேட்டா வந்து எடிட் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே எடிட் பண்ணப்பட்டிருக்கு. 97 வந்து இங்கே வந்து 99 97 ஆகும், 97 99 ஆகும் இங்கே இருக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி வந்து உங்களோட வேலைகளை நீங்கள் இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த டியூட்டோரியலில் இன்றைக்கு பார்த்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு சொல்லி, அப்படி விளங்கலைன்னு சொன்னால் டீச்சர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற காமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.